நம்ம எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் ஒரு பொதுவான விடுமுறை நாளாக இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தையிலேருந்து சிஎம் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக தான் இருந்திருக்குதுங்கிறத நம்ம பார்த்து பழகிருக்கிறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விடணுங்கிறத முதல்ல யார் எப்போ அறிவிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிமு 2300 ஆண்டு காலகட்டத்தில் மெசபடோமியாவை சேர்ந்த பாபிலோனியர்கள் நிலா பூமியை சுற்றி வரும் சுழற்சியை வச்சு 7 நாள் காலங்களாக பிரித்து வாரத்தை உருவாக்குறாங்க. இந்த 7 நாட்களுக்குமே 7 கோள்களுடைய பெயர்களை வச்சிருக்கிறாங்க. அதில் ஞாயிற்றுக்கிழமையை சூரியனோட பெயரை வச்சனால சூரியனை வழிபடக்கூடிய நாளாக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கிபி 321 ரோமானிய பேரரசரான இந்த கான்ஸ்டான்டைன் தி கிரேட் அப்படிங்கிறவர் தான் சூரியனை வழிபட்டு கொண்டிருந்த மற்ற சமயத்தினரையும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடிட்டு இருந்த கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வ ஓய்வு நாளாக இருக்கணும்ட்டு முதல்ல அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1890 ஜூன் 10 இந்தியாவில் தொழிலாளர்களோட முன்னோடியான நாராயணா மேகாஜி லோகாண்டே அப்படிங்கிறவரோட 7 ஆண்டுகால போராட்டத்தை தொடர்ந்து இந்திய ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை ஒரு அதிகாரப்பூர்வ வாராந்திர விடுமுறையாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்னதான் வேலை செய்ய எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமைங்கிறது விடுமுறை நாளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம எல்லா நாளுமே உழைச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம அம்மாவுக்கு நம்ம எப்போ லீவு கொடுக்க போகிறோங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.